ஹாய் ஜான்சி, எப்படி குறைவான பட்ஜெட்டில் வீடு கட்டுவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சொந்த வீடு எவ்வளவு அவசியம் அப்படின்னு சொல்லி. இதே போலதான் நாங்களும் 6 வாடகை வீட்டுக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ கட்டி முடிச்சு 11 வருஷம் ஆச்சு. அந்த நேரத்துல வீட்டுக்கு பிளான் போட்டதுல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாமே நான் தான் செஞ்சேன். மேஸ்திரி மட்டும் தான் வச்சோம், இன்ஜினியர் வைக்க கிடையாது. அதனால ஒரு ரூமுக்கு 10 ரூமுக்கு எவ்வளவு செங்கல், எவ்வளவு சிமெண்ட், எவ்வளவு மண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி என்னால மனக்கணக்கா சொல்ல முடியும். அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடு கட்டுறதுல ஊறி போய் ரசிச்சு அனுபவிச்சு செஞ்சேன். இப்ப 11 இயர்ஸ் ஆனதுனால எல்லாமே மறந்துருச்சு. இருந்தாலும் சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மிடம் ஆஸ்க் ஜான்சி, சாணக்கியன், குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ் அப்படின்னு 4 சேனல் இருக்கு. அது தவிர வேற எந்த சேனலும் நம்முடையதல்ல. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பிளான் போடுறதுல இருந்தே பட்ஜெட்டை நம்ம கம்மி பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு 2 ரூம் வேணும்னாலும் சரி, 3 ரூம் வேணும்னாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்ல. குறைவான பட்ஜெட்ல கட்டணும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பிளான் போடணும்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ், தேவையில்லாத ஸ்பேஸ தவிர்த்துடணும். டெரஸ் போடும்போது இப்ப தார்ஸ் போடுறோம்னு வச்சுக்கீங்களேன், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும், ரூமுக்கு வெளியே அப்படியே ஒரு நட மாதிரி போய் அடுத்த ரூமை கனெக்ட் பண்ணும். இந்த நட நமக்கு தேவையே இல்லை, சும்மா வாக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன் தவிர அந்த ரூமுக்கு போறதுக்கு ஒரு வழிக்காக நம்ம வச்சிருப்போம். பட் அது இல்லாம நம்ம பிளான் பண்ண முடியும். அதுவும் வாஸ்து சாஸ்திரம் நிறைய பேருக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ரீசனும் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கட்டினாதான் இந்த இடத்துல வெளிச்சம் வரும், இந்த மாதிரி கட்டினாதான் காத்து வரும், இப்படி எல்லாம் இருக்கு. அதுதான் வாஸ்து சாஸ்திரம். இது மூட பழக்கம்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டை நாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அமைச்சோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரூம் இந்த சைடு வந்தாதான், மேற்க இப்படி வந்தாதான் அது போதுமான அளவுக்கு இருட்டா இருக்கும். இதே கிச்சன் ஈஸ்ட் சைடு இருந்தாதான் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சூரியனுடைய உதிப்பும் மறைவும் வச்சு அந்த வாஸ்து சாஸ்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நான் பிளான் போட்டேன். இப்படி நீங்க பிளான் போடுறதுக்கு ஸ்மார்ட் டிரா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியா அதுல பண்ணிட முடியும். அது பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்க பிளான் பண்ணி ஈஸியா மாடிஃபை பண்ணி பாத்துக்கலாம். நான் அப்படிதான் பிளான் போட்டு ஈஸியா அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து நான் மேஸ்திரி கையில கொடுத்துட்டேன். இதுதான் எங்க வீட்டோட பிளான், இப்படிதான் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பிட்டு இடம் கூட நம்ம வேஸ்ட் ஆகாம கட்டணும். அப்படி கட்டும் போது உங்களுக்கு அதுலயே சில ஸ்கொயர் ஃபீட் நமக்கு மிச்சமாகும். பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கும், கிச்சனை ஒட்டி டைனிங் ஹால் இருக்கும். சில சமயம் கிச்சன்ல இருந்து தேவையில்லாம ஒரு சின்ன இடத்துக்கு போய் அப்புறமா டைனிங் ஹாலுக்கு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் போட்டா அந்த பிட்டு இடம், நான் வீடு கட்டும் போது முதல்ல பார்த்தது அந்த விட்டு விட்டா இருக்கிற இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். எனக்கு அதுலயே ரொம்ப சேவ் ஆச்சு. இப்ப எங்க வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு 4000 இருக்கும். காலி இடம், பூர்வீக இடம் தான். ஆனா வீடு நடுவுல ஒரு 1500 600 தான் இருக்கும் கட்டடம். அதுல 3 பெட்ரூம், பெருசா ஒரு ஹால் 16க்கு 20, டைனிங் ஹால் ஒண்ணு தனியா, கிச்சனும் எல்லாமே 10க்கு 10 அந்த மாதிரி தான். அது இல்லாம ட்ரெஸ்ஸிங் ரூமு, டாய்லெட், 3 டாய்லெட், அப்புறம் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு எல்லாமே அழகா நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு இடம் கூட வேஸ்டே ஆகாத அளவுக்கு பிளான் பண்ணேன். அது ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட்டை குறைக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலயும் நம்ம பட்ஜெட்டை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் ஓகே ஆகுதோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் போடுறதுக்கு கற்கள் தேவைப்படும். ஆனா இந்த கற்கள் ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அந்த பெரிய பெரிய கல்லு இது உங்களுக்கு நிறைய இடத்துல பழைய கல் கிடைக்கும். வீடு இடிக்கிறது, கட்டடங்கள் இடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கிடைக்கும். இப்ப எங்களுக்கு கிடைச்சது, நாங்க காம்பவுண்ட் செவருக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த கல்லு தான் யூஸ் பண்ணோம். அந்த கல்லு பழைய கல்லுங்கிறதுனால நமக்கு ஒன்னும் பிரச்சனைலாம் இல்ல, கல்லு தான். அந்த மாதிரி நீங்க பழைய கல்லு தேடி அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும். அதை வச்சு நீங்க அஸ்திவாரம் போட்டீங்கன்னா அஸ்திவாரத்தோட செலவை குறைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது மணல். நம்ம சாதாரணமா எங்க வாங்குவோம்னா இந்த சிமெண்ட் எல்லாம் வாங்குற இடத்துல வாங்குவோம். அப்படி இல்லாம மணலுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் மணல் மார்க்கெட் சோலார் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அங்க எல்லா லாரியும் காலையில நேரத்துல 6 மணிக்கு போனோம்னா வரிசையா லாரி நிக்கும். பூரா மணல் லாரிக்கு சந்தை மாதிரி அது. அங்க நம்ம போய் பார்த்து செலக்ட் பண்ணி பேரம் பேசி வாங்கிட்டு வரலாம். ஒரு லோடு அப்பெல்லாம் நாங்க கட்டும்போது விலை கம்மியா தான் இருந்தது.
ஒரு ஃபுல் லாரி லோடு வந்து வாங்கும் போது அதுல வந்து இவ்வளவு யூனிட்னு கணக்கு வச்சிருப்பாங்க. அதுல நிறைய ஃப்ராட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சியை வச்சு அடிச்சு அதை மெஷர் பண்ணிக்குவாங்க. அந்த குச்சியை அந்த லாரியோடைய நீள அகலத்தை வச்சு கால்குலேட் பண்ணி இத்தனை யூனிட் அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லுவாங்க. அது அவங்கள்ட்டே கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருந்தது, இப்ப மறந்துட்டேன். நான் இவ்வளவு வருஷம் ஆனங்காட்டி நாங்க ஒவ்வொரு டைமும் மணல் வாங்கணும்னு நினைக்கிறப்போலாம் நானும் ஹஸ்பண்டும் காலையில நேரமா அந்த சோலார் பகுதிங்கிறது வந்து ஈரோட்ல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர், எங்க ஏரியால இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும். போய் இருந்து பார்த்து கட்டையை அடிச்சு பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவோம். இப்படி வந்து எங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது கட்டடம் கட்டுறதுக்கு கம்பி. கம்பி வாங்கும் போது பிட்டு கம்பி அப்படின்னு சொல்லி கேளுங்க. இது பழைய கம்பி கிடையாது. இப்ப பெரிய பெரிய கம்பியை வந்து கொடுக்கும் போது அதுல பிட்டு விழும். அதை வந்து பிட்டு கம்பின்னு வச்சுக்குவாங்க. அதை வந்து ஜாயின் போட்டுக்குவாங்க தேவைப்பட்டா. இந்த மாதிரி இரும்பு கடைகள்ல கம்பி விற்கிற கடைகள்ல போய் பிட்டு கம்பின்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து இருக்குதா இல்லையாங்கிறத சொல்லிடுவாங்க. சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. அப்படி பிட்டு கம்பி கடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அது ரேட் வந்து கம்மியா இருக்கும். சாதா கம்பியை விட ஒரு 10-20% கம்மியா கொடுப்பாங்க. அப்படி நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை குறைக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் யூஸ் பண்ணும்போது சிமெண்ட் செலவு அதிகமாகும். ஏன்னா வந்து பூச்சி கணம் அதிகமா கொடுக்கணும். அதே போல இடையில வைக்கிற சிமெண்டோடைய கலவையும் அதிகமா வைக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து பில்லர் போட்டு பிளாக்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து கண்டிப்பா கம்மியாகும். கம்மி ஆகலைனாலும் கூட மேல மேல மாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். பில்லர் போட்டா உங்களுக்கு வந்து இந்த பிட்டு கம்பி வச்சு போடலாம். அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி வச்சுதான் போடுவாங்க. பில்லர் போட்டா கொஞ்சம் செலவு அதிகமா தான் தெரியும். ஆனா அந்த பில்லர் போட்டு கட்டும் போது இடையில அடைப்புக்கு வந்து நீங்க வந்து ஹாலோ பிளாக்ஸ் வேணாம், சாலிட் பிளாக்ஸ், அதாவது ஒரு ஓட்டை இல்லாத கற்கள்னு விக்குது. அதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பூசின மாதிரியே தான் இருக்கும், ஒரு சைடு மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கும். அதனால ரொம்ப சன்னமா சிமெண்ட் வச்சு பூசிட்டீங்கன்னா போதும். செங்கலே தேவையில்லை. இப்ப எங்க வீடு 11 வருஷம் ஆச்சு. எங்க வீட்டுல வந்து செங்கலே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க இந்த சாலிட் பிளாக்ஸ் வச்சுதான் கட்டணும். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து செலவு கம்மியாகும். வீடு மலமலன்னு எந்திரிச்சிரும், மேல வேகமா வந்துடும். செங்கல் வச்சு கட்டுறதை விட பெரிய பெரிய கல் 6 இன்ச்சு கல் வச்சு நாங்க கட்டணும். 4 இன்ச்சு கல் 6 இன்ச்சு கல்லாம் நிறைய இருக்கு. 6 இன்ச்சு கல் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும். ஆனா 6 இன்ச்சு கல் வச்சு கட்டினா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 6 இன்ச்சு கல் வச்சு கட்டணும். அதுக்கு அடுத்தது கதவு நிலவு. கதவு நிலவு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய கதவு நிலவை பெரிய பெரிய ஆபீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம்லாம் ஆபீஸ் அதெல்லாம் ஏல விடுவாங்க, அது இதெல்லாம் சொல்லி கழட்டிட்டு வருவாங்க. பழைய வீடெல்லாம் அபாலிஷ் பண்ணும்போது தேக்கு கதவு அது இது நிறைய கழட்டிட்டு வருவாங்க. இந்த கழட்டிட்டு வர கதவை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் அந்த மரத்தை வந்து இழைப்பாங்க. இழைச்சு புது கதவு நிலவு அதுல இருந்து உருவாக்குவாங்க. மரம் தான், அதுவும் பழைய மரம்ங்கிறது இன்னும் ஸ்ட்ராங். பட் அதுல இருந்து கதவும் நிலவும் மேக் பண்ணி தரும்போது நமக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சீப் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசாரி கூலி வந்து நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இது எங்க வந்து மார்க்கெட் அப்படின்னா எங்களுக்கு ஈரோட்டுக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உக்கடம் பகுதியில போயிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல வரிசையா வந்து இந்த பழைய கதவு நிலவு தான் வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து பார்த்து வாங்கணும். ஆசாரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு போய் பார்த்து வாங்கணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. கரெக்டா பார்த்து நீங்க வந்து வாங்கணும். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற ரெடிமேட் வாங்குறது நல்லது. ஆர்டர் கொடுத்து ஏமாறுறதை விட அங்கே ரெடியா வச்சிருப்பாங்க. அது ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லுவாங்க. நீங்க 4-5 பக்கம் விசாரிச்சு பார்த்து வாங்கலாம். பழசு அப்படிங்கறதுனால அது ஒண்ணுமே தெரியாது. எல்லா கதவு நிலவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இப்ப வந்து பழசுனா ஒரு 2 ஜன்னல் இந்த மாதிரி, அது 2 ஜன்னல் அந்த மாதிரி அப்படிலாம் இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும், புதுசு மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஆனா வந்து அது பழைய மரத்துல இழைச்சு செய்யறது. திரும்பவும் அங்க போய் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பா இருக்கும். கோயம்புத்தூர்ல எனக்கு தெரியும், மத்த ஊர்கள்லயும் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா நீங்க சும்மா ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ரூம் ஒரு ஹால் ஏதோ ஒரு வீடுன்னு இருந்தா போதும் அப்படின்னு கட்டினீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கதவுனாலவே வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 ஜன்னல் செட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க 2 ஜன்னல் தான் வைக்க போறீங்க, 3 ஜன்னல் தான் வைக்க போறீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு போதும். 3 ஜன்னல் இருக்கும், 4 ஜன்னல் இருக்கும். நம்ம கேட்கிற மாதிரி இருக்காது, ஆனா அது ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க வாங்கி பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபுல் பினிஷிங்காவே இருக்கும். அதுக்கு அடுத்தது டாய்லெட்டரிஸ்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பைப் ஃபிட்டிங்ஸ் வந்து இங்க வாங்குறத விட பெங்களூர்ல எஸ்பி ரோட்டுக்கு பக்கம், எனக்கு ஏரியா மறந்துருச்சு, 11 இயர்ஸ் ஆனதுனால நாங்க என்ன பண்ணோம்னா வீடு கட்டி முடிக்கும் போது நாங்க வந்து கிளம்பி போயிட்டோம் பெங்களூர். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்க போய் விசாரிச்சு தான் கண்டுபிடிச்சோம்.
கண்டுபிடிச்சு நாங்க அங்க இருந்து சில பொருட்கள்லாம் வரவழைச்சோம். எங்களுக்கு இங்க வாங்குறதை விட ரொம்ப சீப்பா இருந்தது. ஆனா நீங்க ஒயரிங் சாமானம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயர் உள்ள வர்ற ஒயர்லாம் வந்து நீங்க நல்ல ஒயரா வாங்கி போடணும். அது நல்ல கம்பெனியா பாத்துக்கோங்க. இதே ஸ்விட்ச் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப். இப்ப எங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஸ்விட்சுமே பெங்களூர்ல வாங்கின ஸ்விட்ச் தான். பட் அந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் நீங்க ஒரு டஜன் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும், நாளைக்கு ஏதாவது ஸ்விட்ச் போயிடுச்சுன்னா மாத்திரக்காக. அதே போல எனக்கு வந்து வீடு கட்டும் போது ரொம்ப டைட் பட்ஜெட் ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல நான் வந்து பாத் டப் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் டாய்லெட்ல. பட் வந்து இங்க போய் விசாரிக்கும் போது பாத் டப் வந்து 15,000 சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து ஆசையா இருந்தது. 15,000 இதுக்கு செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது பெங்களூர்ல போய் நாங்க பார்த்தோம். எங்களுக்கு வந்து பிடிச்சது வெறும் 6,000 ரூபாய் பாத் டப். அந்த நல்ல ஒரு மெட்டீரியல் 11 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்னும் அந்த பாத் டப்ல ஒரு சின்ன கிராக் கூட விழல. சூப்பரா இருக்கு. பிங்க் கலர்ல எங்க டாய்லெட்ல நாங்க வச்சிருக்கோம். வெறும் 6,000க்கு நான் வாங்கினேன். இங்க வந்து 15,000 and above தான் சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு லாரியில போட்டு அனுப்பிட்டாங்க. லாரி வாடகை மட்டும் ஏதோ எனக்கு ஒரு 150 என்னவோ ஆச்சு, அவ்வளவுதான் ஆச்சு. எனக்கு இங்க டெலிவரி ஆயிடுச்சு. நாங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு நம்பிக்கை தான். அவங்க வந்து லாரியில வந்து போட்டு விட்டாங்க. இதே போல நாங்க வந்து அந்த க்ளோசெட்லாம் இருக்கு, செட்டெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது 3-in-1 பைப்லாம் இருக்குல்ல, சுடுதண்ணி திருவுறது, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, 3-in-1 பைப் மேல ஷவர் செட்டோட வருது பாத்தீங்களா, அந்த செட்டு ஃபுல்லாவுமே நாங்க 3 டாய்லெட்டுக்குமே பெங்களூர்ல தான் எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி மேட்சிங்கா நாங்க வந்து வாஷ் பேஷனுக்கு உண்டான இது, அதே போல வெளியே வைக்கிற பைப்பு, எல்லா பைப் செட்ஸும் நாங்க வந்து பெங்களூர்ல தான் வாங்கணும். பட் வந்து நாங்க அந்த குழாய் இருப்பாங்க, இரும்பு குழாய் உள்ள வைக்கிறதெல்லாம், அதெல்லாம் இங்கதான் வாங்கணும். அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி. பட் கம்ப்ளீட் வந்து ஒயரிங்ல எதுவெல்லாம் எக்ஸ்டர்னலா இருக்கோ அது எல்லாமே வந்து பெங்களூர்ல வாங்கும் போது எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இங்க வாங்குறதோட பாதிக்கும் மேலேயே கம்மியாச்சு. பட்ஜெட் ரொம்பவே குறைச்சுதான் நாங்க வந்து பிளான் பண்ணி செஞ்சோம். அதே போல இன்னொரு விஷயம், பைப் லைன் நீங்க பிளான் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னா, பைப் வந்து பொதுவா வந்து குழாவிலே தண்ணி போகுது இல்லையா, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு, அது வந்து உள்ள வர்றது மட்டும் தான் கன்சீல்டா வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே வர்றது வந்து அவுட்டர்ல வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஏதாவது பிரச்சனை வந்தா மாத்திக்க முடியும் அப்படிங்கறதுனால. அப்படி வைக்கும் போது இப்போ வந்து இந்த எண்ட்ல கிச்சனும் இந்த எண்ட்ல நீங்க டாய்லெட்டும் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ட்ல இருந்து இப்படியே போய் இப்படியே வரணும் பைப் லைன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பைப் லைனோட செலவு அதிகமாகும். ஆனா இங்க கிச்சனும், கிச்சனுக்கு பக்கத்திலே டாய்லெட்டும், அதோட ஒட்டியே நீங்க பெட்ரூமும் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் பைப் போனா போதும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நீங்க பிளான் போடும் போதே அப்படி பிளான் போடணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து பார்த்து குறைச்சோம்னா கண்டிப்பா ஒரு கணிசமான பட்ஜெட்டை நம்ம குறைக்க முடியும். அதே போல ஃப்ளோரிங் வந்து போடும்போது டைல்ஸ் வந்து நீங்க போய் வாங்குவீங்க. பட் அங்கேயுமே போய் பிட் டைல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைல்ஸ் வந்து இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மாடல் வரும். டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி இடங்கள்ல இருந்தா வருது, லோடா வரும், சப்ளை பண்ணுவாங்க. சப்ளை பண்ணி முடிச்ச பின்னால என்ன ஆகும்னா, ஒரு 300-400 சதுரடிக்கு உண்டான டைல்ஸ் மட்டும் தங்கி போயிடும் அவங்களுக்கு அந்த டிசைன்ல. அதை என்ன பண்ணுவாங்க, இப்ப யாராவது வந்து டைல்ஸ் போடுற கேட்டாங்கன்னா, ஒரு 1500 சதுரடி வீடு கட்டுறவங்க ஒரு 300-400 சதுரடி மட்டும் தனி டிசைன்ல இருக்கதை விரும்ப மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி தங்கி போற டைல்ஸ் தான் வந்து செகண்ட்ஸ் அல்லது பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குவாலிட்டியில எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் அவங்களால விற்க முடியாது. கொஞ்சமான இடம், இந்த ஆபீஸ் இந்த மாதிரி ஏதாவது போடுற கேட்டா தருவாங்க. சாய்ஸ் இருக்காது அதிகமா. அதுல இதுதான் வேணும் இப்படிதான் வேணுங்கிற கலர் சாய்ஸ் அதிகமா இருக்காது. பட் 4-5 கடை அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஸ்கொயர் ஃபீட் சின்னதா இருந்ததுன்னா ஓகே, அந்த டைல்ஸ் நீங்க போட்டுக்கலாம். அல்லது வந்து ஹாலுக்கு மட்டும் ஒரு டிசைன் போட்டுட்டு மற்ற ரூம்க்குலாம் ஒரு டிசைன், கிச்சனுக்கு தனியா டார்க் கலர், இப்படி எல்லாம் நீங்க போடும்போது இந்த பிட் டைல்ஸை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும், நீங்க அதை பாத்துக்கணும். அப்புறம் இது எல்லாம் முடிச்சுட்டு கட்டும் போது நீங்க என்ன பண்ணுனா, கூலி கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு வந்து ஃபுல் கான்ட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கு. 2 விதமா இருக்கு. அது இல்லாம நாமளே டெய்லி கூலி கொடுத்து கட்டுற மாதிரி இருக்கு. இது பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூலி மட்டும் கான்ட்ராக்டா பேசிக்கணும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு, பொருள்லாம் நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கணும். பேசும்போதே அதுல வந்து ஆசாரி கூலியில இருந்து எல்லாமே இன்க்ளூடடா பேசிக்கிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். கூலி கான்ட்ராக்ட் பேசல அப்படின்னா அவங்க வந்து வேலை இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க. அதே போல கொஞ்சம் வேலை இழுப்பாங்க. நிறைய பக்கம் அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால கூலியை வந்து நீங்க கான்ட்ராக்டா பேசிட்டு பொருள் எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அப்பதான் உங்க டேஸ்டுக்கு வாங்கி தர முடியும். அப்பதான் வந்து அதை பட்ஜெட்டை குறைக்க முடியும். இப்ப அவங்களே பொருள் போடுற மாதிரி இருந்தா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருப்பாங்க. அதுல நிறைய உள் கமிஷன் அது இதுன்னு இருக்கு. சோ கூலி கான்ட்ராக்ட் பேசிக்கிங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க வீடு கட்டும் போது கண்டிப்பா உங்க வீட்டுடைய எக்ஸ்பென்ஸ் நீங்க வந்து எவ்வளவு பிளான் பண்றீங்களோ, இப்ப 10 லட்ச ரூபாய் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா
8 லட்சம் ரூபாயில முடிச்சிடலாம். கண்டிப்பா 20 to 25% இந்த பிளான் படி குறைக்க முடியும். ஏன்னா நாங்க வந்து கட்டும்போது கடைசியா ரொம்ப டைட் பட்ஜெட் ஆயிருச்சு. ஆனா வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அப்படியே நாங்க முடிச்சோம். இப்ப நாங்க அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவுக்குள்ள கட்டி முடிச்சோம் அப்படின்னு வந்து யார்கிட்டயும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா சொன்னா வந்து குறை சொல்லுவாங்க. அதனால நாங்க வந்து சொல்லல. ஆனா அதே சமயத்துல வந்து பூச்சிக்கணும் அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கணும், வெடிப்பு இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும், கரெக்டா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடணும். இப்ப வந்து ஹால் எல்லாம் பெருசா போடும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா மேல வந்து தார்ஸ் போடும்போது ஏதோ டபுள் கம்பி போடுவாங்க, என்னமோ சொன்னாங்க, எங்களுக்குலாம் அப்படிதான் போட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்ல நீங்க இப்படி போடாதீங்க சிங்கிள் போதும் அப்படிலாம் சொன்னா நாளைக்கு வந்து மாடி கட்டும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீடு கட்டி பாருங்க, உங்களால ரொம்ப ஈஸியா வந்து கட்டிட முடியும். ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கீங்களோ அவங்களாம் சொந்த வீட்டுக்கு சீக்கிரமா போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ASK Jhansi சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ASK Jhansiயை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ASK Jhansi சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.